நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சீதாலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு பிறந்திருக்கு. இந்த ஆண்டு எல்லா நலனும் வளமும் எல்லாருக்கும் கிடைக்க அந்த ஆண்டவன் அருள் புரியணும். நல்ல மழை பெய்யட்டும், பயிர் பச்சை நிறைய விளையட்டும், மக்கள் பஞ்சம் இல்லாம நிம்மதியான வாழ்வு வாழணும் இந்த புதிய ஆண்டுல. அதற்கு அந்த இயற்கையும் ஒத்துழைக்கணும். நாமளும் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், வாழணும். ஒரு கை ஓசை எழுப்பாது. இயற்கைன்னு கடுதாசியில எழுதும்போது தண்ணீர் என்பது மிக முக்கியமான இடுபொருள் மனித வாழ்க்கையில. தண்ணீர் மழை மூலம்தான் நிறைய கிடைக்குது. மழை பெய்யும் போது அதை சேகரிச்சு வச்சுக்கணும். மழை தவிர ஆறு, கிணறு, குளம், ஏரி, ஆழ்குழாய் கிணறு போன்றவற்றிலிருந்தும் நமக்கு தண்ணீர் கிடைக்குது. இந்த காலத்து இளவட்டங்களுக்கு கிணறுன்னா என்னன்னு தெரியுமா சீதாலட்சுமி மேடம்? கிணத்துல குளிப்பது, விளையாடுவது, கிணத்து படிக்கட்டுல உட்காந்து படிப்பது, கோபம் வந்துச்சுன்னா போய் கிணத்து படிக்கட்டில் உட்காந்து அழுவதுன்னு கிராமத்து வாசிகள் கிணற்றின் நெருக்கத்தை நன்கு அறிவர், அனுபவிச்சாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது மணலில் ஊற்று தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல மனிதருக்கு கற்ற அளவிற்கேற்ற அறிவு சுரக்கும் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர். ஆக 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது கிணறு. அணைகள், நீர் தேக்கங்கள் இல்லாத காலத்தில் நீர் ஆதாரமாக கிணறுகளை தோண்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. மதுரைக்கு பக்கத்துல காத கிணறு, விருதுநகர் மாவட்டத்துல மல்லாங்கிணறு, ராமநாதபுரம் கேணிக்கரை, கோயமுத்தூர் பக்கத்துல கிணத்துக்கடவு, அப்புறம் கள்ளக்கிணறு, பண்ணக்கிணறு, இடையங்கிணறு, கூட்டக்கிணறு, மூலக்கிணறு, கருமாங்கிணறுன்னு கிணறுகளின் பெயர்களில் உள்ள ஊர்கள். இவை கிணறுகளின் சிறப்பை எடுத்துரைக்கின்றன. இப்போலாம் கிணத்து தண்ணி பத்தல அல்லது தண்ணி ஊற மாட்டேங்குது, ஆழம் சரியா இல்ல. அதற்காக ஆழ்குழாய் கிணறு போடுறாங்க. 200 அடி, 400 அடி, ஏன் மேற்கு மாவட்டங்கள்ல 1000 அடி வரை ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் செய்யறாங்க. என்ன செய்யறது, வேற வழி இல்ல. சீதாலட்சுமி மேடம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, கிணறு வச்சிருக்கிறவரை பார்த்து உனக்கு என்னப்பா கிணத்து தோட்டம் வச்சிருக்கிற, கவலை இல்லைன்னு பெருமையாக சொல்லும் வார்த்தைகள் கிணறை பத்தி. மழை நீரை சேமிக்க கிணறு போல் வேறு அமைப்பு கிடையாது. மழை நீரை உள்வாங்கி பின் மக்களுக்கே தருகிறது கிணறு. அளவுகோல் இல்லாம எந்த சாமானியனும் நிலத்தடி நீர்மட்டத்தை கிணத்துல தெரிந்து கொள்ளலாம். நீர் இறைப்பது உற்சாகமான உடற்பயிற்சி. அந்த காலத்துல விவசாயிகள் கிணத்திலிருந்து கவலை ஏற்றம், வெறும் ஏற்றம் மூலம் தண்ணீர் இறைப்பாங்க. கிணத்துல நீர்மட்டம் உயர்வது குறைவதை வைத்தே விவசாயம் செழிக்குமா அல்லது நட்டத்தை தருமான்னு விவசாயிகள் முடிவு பண்ணிடுவாங்க. ஆக கிணறுகள்லாம் நமது பாரம்பரியம், நமது சொத்து. இது போன்ற நமது பாரம்பரிய சொத்துக்களை போற்றி பாதுகாப்போம், நமது சந்ததியினருக்கு எடுத்துரைப்போம். குறைஞ்சபட்சம் தமிழ் புத்தாண்டு போன்ற நன்னாட்களிலாவது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.